பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழாவில் பங்கேற்காமல் பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவமதித்து விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் வரும் பிரதமரை வரவேற்க வேண்டியது முதலமைச்சரின் தலையாய கடமை என்றும், அந்த கடமையை நிறைவேற்றாமல் வெயில் கொடுமையால் ஊட்டிக்கு சென்று விட்டார் எனவும் தெரிவித்தார். தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை அவமதித்த முதலமைச்சர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 8300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேரா டெல்லிக்கு போகாம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை. ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து, ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார். ராமேஸ்வரத்தில் வெயில் 40 டிகிரி அன்னைக்கு நல்ல வெயில். அதனால் முதலமைச்சருக்கு வெயில் தாங்காதார், அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமா பதமா இருக்கலாம்னு அங்கே போயிட்டார். அதனால் இதை பாரதிய ஜனதாக்கள் வன்மையாக. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்காமல் ஊட்டிக்கு ஓய்வெடுக்க சென்ற முதலமைச்சருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாம்பன் ரயில் தூக்கு பாலம் நன்றாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். ஆன் செய்யும் போது ஒரு சிறிய பிரச்சனை இருக்கத்தான் செய்தது என்று தெரிவித்த தமிழிசை, ஸ்டார்ட் ஆனதை பாருங்கள், ஸ்ட்ரக் ஆனதை பார்க்காதீர்கள் என்று கூறினார். பிரதமர் வந்தால் நம் மாநிலத்திற்கு வருகிறார்கள், அவர்களை வரவேற்று அவர் நல்ல திட்டங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் நமது தமிழக பண்பாடாக இருக்கின்றது. ஆனால் முதலிலிருந்தே முதலமைச்சர் அந்த ஒரு எதிரிப்போக்கையே சண்டை போக்கையே கடைபிடித்து வருகிறார். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல.